ஒளிபரப்ப உதவுபவர்கள் அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள். சி. தாமஸ் பாண்டியன் 40ஆம் மாதம் நினைவஞ்சலி. இவரின் ஆண்மை பாட்சிக்காக வேண்டி. மேரி அருள் மற்றும் குடும்பத்தினர். வின்சென்ட் அருள், நாகர்கோவில் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆண்மை பாட்சிக்காக வேண்டி. ஆண்டனி, சுகன்யா, பிரையான், மியா, அமெரிக்கா. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் மற்றும் பிள்ளைகளுக்கு ஞானமும் இறையாசிரும் வேண்டி. திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி. ஏ. மரிய ஜோசப், இவரின் ஆண்மை இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் வழியாக நாம் இந்த நாட்களிலே பெற்றுக்கொண்ட பல்வேறு நன்மைகளுக்கு இந்த திருப்பலியிலே இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இந்த நாளிலே திருச்சபையானது புனித பீட்டர் கிளாவர் என்கின்ற ஒரு இயேசு சபையினுடைய விழாவினை கொண்டாடுகிறது. 17ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர். இவருக்கு தரப்பட்டிருக்கிற பெயரே அடிமைகளுக்கு அடிமை. காரணம், ஒவ்வொரு ஆண்டும் ஏறக்குறைய 10,000 அடிமைகளை ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து வரக்கூடிய அடிமைகளுக்கு உணவையும் மருந்தையும் கொடுப்பதோடு மறை கல்வியையும் கொடுத்தார். அவருடைய வாழ்நாளிலே ஏறக்குறைய 3 லட்சம் பேருக்கு திருமுழுக்கு அளித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழை எளியோருக்கு, இவ்வாறு அடிமைகளாக வாழ்வோருக்கு அவருடைய நலனிலே முழுமையான அக்கறை கொண்டு தன் வாழ்க்கையை முற்றிலுமாக அர்ப்பணித்தவர். அவர் சொல்வார், நம் வாயால் பேசுவதை விட எதையாவது செய்து நன்மைகளை செய்து நம்முடைய கைகளால் பிறரோடு பேச வேண்டும் என்பார். அன்புக்குரியவர்களே, நமக்கு சில நேரங்களில் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கலாம். உதவியற்றோருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். தேவையில் இருப்போருக்கு தேவையானதை தரக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு இருக்கலாம். நம்மிடம் என்ன இருக்கிறதோ அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள, பிறருடைய வாழ்க்கையிலே அக்கறை காட்ட நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவையில் இருப்போருக்கு நாம் உதவி செய்ய மனமின்றி வாழ்ந்த நேரங்களை நினைத்து பார்த்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். பாவிகளாகிய எம்மை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எமக்காக தந்தையிடம் என்றும் பரிந்து பேசுகின்ற ஆண்டவரை இரக்கமாயிரும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு கடத்தி செல்வாராக. மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்கு உரிய உரிமையும் வழங்கும் இறைவா, அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1 முதல் 8 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்களிடையே பரத்தமை உண்டென கேள்விப்படுகிறேன். ஒருவன் தன் தந்தையின் மறுமனைவியை வைத்து கொண்டிருக்கிறானாம். இத்தகைய பரத்தமை பிற இனத்தாரிடையே கூட காணப்படவில்லை.
இதை அறிந்தும் நீங்கள் இருமாப்புடன் இருப்பது எப்படி? துயரமடைந்திருக்க வேண்டாமா? இப்படி செய்தவனை உங்கள் நடுவிலிருந்து தள்ளி வைத்திருக்க வேண்டாமா? நான் உடலால் உங்களோடு இல்லாவிடினும் உள்ளத்தால் உங்களோடு இருக்கிறேன். நான் உங்களோடு இருப்பதாக எண்ணி அச்செயலை செய்தவனுக்கு ஏற்கனவே தீர்ப்பளித்து விட்டேன். நம் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நீங்கள் கூடி வரும்போது நானும் உள்ளத்தால் உங்களோடு இருப்பேன். அப்போது நம் ஆண்டவர் இயேசுவின் வல்லமையோடு அத்தகையவனை சாத்தானிடம் ஒப்புவிக்க வேண்டும். அவனது உடல் அழிவுற்றாலும் ஆண்டவரின் நாளில் அவன் மீட்படைவதற்காக இவ்வாறு செய்வோம். நீங்கள் பெருமை பாராட்டுவது நல்லதல்ல. சிறிதளவு புளிப்பு மாவு பிசைந்த மாவு முழுவதையும் புளிக்க வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? எனவே புளிப்பு சத்துள்ள பழைய மாவை தூக்கி எறிந்து விடுங்கள். அப்போது நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருப்பீர்கள். உண்மையில் நீங்கள் புளிப்பற்ற மாவாய்த்தான் இருக்கிறீர்கள். ஏனெனில் நம் பாஸ்கா ஆடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும். தீமை பரத்தமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல, மாறாக நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோமாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 5 பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். ஆண்டவரே, இந்த நீதியின் பாதையில் என்னை நடத்தும். நீர் பொல்லாங்கை பார்த்து மகிழும் இறைவன் இல்லை. உமது முன்னிலையில் தீமைக்கு இடமில்லை. ஆணவமிக்கோர் உமது கண்முன் நிற்க மாட்டார். பல்லவி. ஆண்டவரே, உமது நீதியின் பாதையில் என்னை நடத்தும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 6 வசனங்கள் 6 முதல் 11 வரை. ஓய்வு நாளில் இயேசு தொழுகை கூடத்திற்குள் சென்று கற்பித்தார். அங்கே வலக்கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் இயேசுவிடம் குற்றம் காணும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு அவருடைய எண்ணங்களை அறிந்து கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். அவர் எழுந்து நின்றார். இயேசு அவரை நோக்கி, உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று கேட்டார். பிறகு அவர் சுற்றிலும் திரும்பி அவர்கள் யாவரையும் பார்த்துவிட்டு, உமது கையை நீட்டும் என்று அவரிடம் கூறினார். அவரும் அப்படியே செய்தார். அவருடைய கை நலமடைந்தது. அவர்களோ கோப வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் கலந்து பேசினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒரு துறவிக்கு நீண்ட நாள் ஒரு ஆசை இருந்தது. ஒவ்வொரு நாளும் பல முறை நாம் ஜெபிக்கிறோம். ஒரு முறையாகிலும் கடவுள் எனக்கு காட்சி தர வேண்டும் என்கின்ற நெடுநாள் விருப்பம் அவருக்கு இருந்தது.
அவர் விரும்பியவாறே ஒரு நாள் கடவுள் அவருக்கு காட்சி கொடுத்தார், மகிழ்ந்தார். காட்சி கொடுத்த சில நிமிடங்களிலேயே அவருடைய துறவற மடத்திலே ஒவ்வொரு நாளும் உணவு வேண்டி பல ஏழைகள் காத்திருப்பார்கள். அந்த உணவு கொடுக்கக்கூடிய நேரமானது துறவற மடத்திலே ஒலித்தது. இதை கேட்ட இந்த துறவிக்கு சங்கடம். இத்தனை ஆண்டுகளாக நாம் காத்திருந்தோம், இப்பொழுதுதான் கடவுள் நமக்கு காட்சி கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த நேரத்திலே ஏழைகளுக்கு உணவையும் கொடுக்க வேண்டிய முறை என்னுடையது, என்ன செய்யலாம் என்று தத்தளித்த போது சற்றும் கூட தடுமாறாமல் இறுதியிலே அவர் அந்த காட்சி இருந்த அறையை விட்டுவிட்டு வெளியில் சென்று அந்த ஏழைகளுக்கான உணவை கொடுத்துவிட்டு மீண்டும் சற்று ஏமாற்றத்தோடு அவருடைய அறைக்குள் வருகிறார். இப்பொழுது பார்த்தால் தொடர்ந்து கடவுள் அவருக்கு காட்சி தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். கடவுள் சொன்னார், ஒருவேளை நீ இந்த காட்சியிலே இருந்துவிட்டு ஏழைகளுக்கு உணவு அளிக்கவில்லை என்றால் நான் உன்னை விட்டு விலகி இருப்பேன் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு தேவையில் இருப்போருக்கு அது எந்த நேரமாக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் நன்மை செய்ய வேண்டும் என்கின்ற படிப்பினையை நமக்கு கற்றுத்தருகிறார். ஆண்டவர் இயேசு ஜெபக்கூடத்திலே ஓய்வு நாளிலே புதுமை செய்ததை இன்றைக்கு நாம் நற்செய்தியாக வாசிக்க கேட்டோம். குற்றம் காண்பதையே நோக்கமாக கொண்டிருந்த பரிசேயர்கள் இயேசுவின் சொல்லையும் செயலையும் உற்று நோக்கினர், கூர்ந்து கவனித்தனர். ஓய்வு நாளில் இயேசு குணமாக்குவார், அவரில் குற்றம் காணலாம் என்று எதிர்பார்த்திருந்தவர்களின் எண்ணத்தை இயேசு அறிந்தார். எனவே எந்த விதமான எதிர்ப்புக்கும் அஞ்சாமல் சூம்பிய கை உடைய ஒருவரை இயேசு குணமாக்குகிறார். குணம் தருவது ஆண்டவரின் நோக்கம். குற்றம் காண்பது பரிசேயர்களுடைய வாடிக்கை. திமிர்வாதக்காரனை இயேசு குணப்படுத்தி பாவங்களை மன்னித்த போதும், பாவிகளோடும் ஆயக்காரர்களோடும் இயேசு உண்பதை பார்த்த போதும், நோன்பு முறைகளை சீடர்கள் கடைபிடிக்காததை கண்டபோதும், வலக்கை சூம்பிய ஒருவரை ஓய்வு நாளிலே குணமாக்கிய போதும் பரிசேயர்கள் இயேசுவிலே குற்றம் காணுகின்றார்கள். சென்ற இடமெல்லாம் இயேசு நல்லதையே சொன்னார், நன்மையே செய்தார். எழுந்து நிற்கவும் சக்தியற்ற அந்த மனிதனை, ஆண்டவரிடம் குணமாகும் வரம் கேட்காத அந்த மனிதனை இயேசு எழுந்து நில் என்றார். அம்மனிதனும் அப்படியே செய்தான், நம்பிக்கையால் நலம் பெற்றான். அன்புக்குரியவர்களே, நாம் தவறுகள் செய்கிற போது பிறர் நம்மிடம் குறை கண்டால் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் நாம் நன்மைகளை செய்தால், அநியாயமாக நம்மேல் பழி சுமத்தினால் நாம் பொறுமையாக இருக்க முடியாது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை என்பார்கள். அனைவரிடமும் குற்றங்கள் உண்டு. குறைகளையே பார்த்து கொண்டிருந்தால் உறவுகள் நீடிக்காது. நாலடியாரிலே இந்த 4 வார்த்தைகள் வரிகள் இடம்பெற்றுள்ளன. நல்லார் என தாம் நனி விரும்பி கொண்டாரை அல்லார் எனினும் அடக்கிக் கொள்ளல் வேண்டும். நல்லவர்கள் என்பதற்காக அவரிடம் சில குற்றம் குறைகளை கண்டாலும் பொறுத்து கொள்ள வேண்டும். நெல்லுக்கு உமை உண்டு, நீருக்கு நுரை உண்டு, புல் இதழ் பூவிற்கும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, பிறர் நம்மிடம் குற்றம் கண்டாலும் நன்மை செய்வதே முறை, நன்மை செய்வதே சரியானது. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா,
பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம் திருவடி வைத்தோம் ஏற்றிடுவாய் இறைவா. பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசம் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமானது இப்பலி அல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறை பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்க வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வான தூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் போற்றுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நிர்வையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்றும் கூடியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் மற்றும் அன்னையினுடைய திருத்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வருகிற அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்தருளும். மேலும் உயிர் தொடுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகண்டேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் மீட்பர் இயேசு கற்றுத் தந்தவாறு நீதியும் உண்மையுமுள்ள இறையரசி மண்ணில் மலர மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் பிறரிடம் குற்றங்களை மட்டுமே காணுகின்ற மாபெரும் தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியின் வல்லமையும் ஆட்சி என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் நாங்களும் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் உலக முழுமைக்கும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சென்ற விடமெல்லாம் நல்லதையே சொன்னவர், நன்மையே செய்தவர். இவரை உணவாக உண்ண இன்று அழைக்கப்பட்டிருக்கும் நாம் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் நிலத்திருந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவர் எமது வார்த்தையாலும் விண்ணக பிறந்தாலும் உம் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவளித்து வாழ்விக்கின்றீ. இவ்வாறு உம் அன்பு திருமகனளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: அருளம்மாள் மற்றும் பிள்ளைகள். சி. தாமஸ் பாண்டியன் 40ஆம் மாதம் நினைவஞ்சலி. இவரின் ஆண்மையிலை பாட்சிக்காக வேண்டி. மேரி அருள் மற்றும் குடும்பத்தினர். வின்சென்ட் அருள், நாகர்கோவில் 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆண்மையிலை பாட்சிக்காக வேண்டி. ஆண்டனி, சுகன்யா, பிரையான், மியா, அமெரிக்கா. குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், குடும்பத்தினர் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகமும் மற்றும் பிள்ளைகளுக்கு ஞானமும் இறையாசிரும் வேண்டி. திருமதி நம்பிக்கை மேரி குடும்பத்தினர், மதுரை. திரு சி. ஏ. மரிய ஜோசப், இவரின் ஆண்மையிலை பாட்சிக்காக வேண்டி.